தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா மிக்சியில் ஒரு அரைச்சிக்கலாம். காடைக்கு மசாலா ரெடி பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு, தயிர், காஞ்ச மிளகா 4 எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ண மசாலாவை எல்லா காடையிலையும் தடவிக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக மசாலா படுற மாதிரி தடவிக்கலாம். மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். வாழை இலையை 2ஆக வெட்டி 2 காடையை வச்சுக்கலாம். இப்போ மசாலா வெளியே வராத மாதிரி மடிச்சுக்கலாம். காடை பொரிச்சது செய்ய இரும்பு கல் வச்சு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். கல் மேலே கட்டி வச்ச காடையை பக்கத்தில் வச்சுக்கலாம். ஆவி வெளியே போகாமல் இருக்க இட்லி குக்கர் மூடி வச்சு மூடுங்க. 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து ஆவி போனதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இதே மாதிரி 10 நிமிஷம் மூடி போட்டு 2 சைடும் வேக விடுங்க. இதே மாதிரி வாழை இலை கலர் மாறுற வரலாம் மூடி விட்டு வேக வைங்க. இப்போது காடை பொரிச்சது ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் வச்சுக்கலாம். கட்டி வச்ச நூலை சிசரில் கட் பண்ணுங்க. சூடாக இருக்கும், பொறுமையாக தருங்க. காடை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கேரளா சைடு காடை பொரிச்சது அருமையாக வந்துருக்கு. கலரு, ஸ்மெல்லு, மசாலா 3மே பர்ஃபெக்டாக வந்துருக்கு.